அண்ணே பார்சல் நீ தான் நாங்க வந்து வாங்கிக்க சொன்னதா? அண்ணே நீங்களே பாக்குறீங்க, ரோடு போட்டுட்டு இருக்காங்கண்ணா, ரோட்ல பல்ல வேற நோண்டி இருக்காங்க, அதுல வண்டி வராதுண்ணே. அதனாலதான் உங்களை அங்க வந்து வாங்கிக்க சொன்னேன். ஏன் வண்டி அங்க விட்டு நடந்து வந்து கொடுக்குறது? அண்ணே நான் பைக் அங்க போறது பெருசு இல்லைண்ணே, யாராச்சும் பார்சல் எடுத்துட்டு போயிடுறாங்க, அந்த பார்சலுக்கு நான் தானே பே பண்ண வேண்டியதா இருக்கு. ஏய் வீட்டு வாசல்ல வந்து குடுக்கறதுக்கு தானே நீ 20 ரூபா வாங்குற, அப்ப எடுத்து வந்து குடுக்கணும்டா. அண்ணா இவ்வளவு நாள் வீட்டுல வந்து தானே கொடுத்துட்டு இருந்தேன், ரோடு போற. ஏய் நக்கலா பேசிட்டு இருக்காத, அடி வாங்கிட்டு போயிடுவா. ஒழுங்கா பார்சல் வச்சுட்டு கிளம்பு. சரிண்ணா, இனிமே எப்போ வந்தாலும் வீட்டு வாசல் வந்தா கொடுத்துட்டு போன சொல்லிட்டேன். என்னால முடியும் நான் நம்பினேன், டெலிவரி வேலையிலேருந்து இப்போ யூடியூபராக இருக்கேன். உங்களாலே முடியும், நீங்களும் நம்புங்க, கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். லவ் யூ ஆல். ஹோம்வொர்க் எழுதுனியா? ஹோம்வொர்க் எழுதிட்டேன் டீச்சர். அப்ப எடுத்துட்டு வா. ஆனா வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன் டீச்சர். ஓ இதெல்லாம் காந்தி காலத்துல தடை பண்ண ரீசன் ஆச்சே. எந்திரி எந்திரி எந்திரி, வா வா வீட்டுக்கு வா. வா 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 வா, வண்டில ஏறு, வண்டில ஏறு. உட்கார் 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 உட்கார். புரிச்சு ஓ நோ. இறங்க இறங்க, ஹோம்வொர்க் எடுத்து வா. டீச்சர் ஹோம்வொர்க் எழுதல டீச்சர். தெரியும்டா உங்க ஒப்பமானல. ஏய் சுட்டே, ஹோம்வொர்க் எழுதலையா இல்லையா? டீச்சர் ஹோம்வொர்க் வீட்ல. வா 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 வா, வீட்டுக்கு போலாம் வாடா. டீச்சர் உடனே ஸ்கூட்டி எடுத்து முறுக்காதீங்க, நான் ஹோம்வொர்க் எழுதல டீச்சர், முட்டி போட்டுறேன் டீச்சர். ஏய் ராஜுமாரே, நீ ஏதாச்சும் ஹோம்வொர்க் எழுதலையா இல்லையா? என்னடா முழிக்கிற? அடிங்க சொல்லிக்கிட்டே இருக்க, ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. டேய் தம்பி, அவன் ஹோம்வொர்க் வாங்கிட்டு வாடா. மதுர வீரன் தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே. டீச்சர் ஆறுலாம் டிசைனா போட்டிருப்பேன் பாருங்க. அண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகல, என்னன்னு பாருண்ணா. ஆக்சிலேட்டர் போயிடுச்சு, சீட்டு கவரும் ஒன்றும் சரியில்லை, சேக்காஸ்பரும் போயிடுச்சு, இண்டிகேட்டரும் ஒன்றும் நல்லா இல்லை. கீரு பாக்ஸும் போயிடுச்சு. தம்பி ஆக மொத்தம் வேணாம், நான் நடந்து ஆபீஸ் போய்க்கிறேன். அண்ணா ஸ்கூட்டில கொஞ்சம் பிரேக் பிடிக்க மாட்டேது, என்னன்னு பாருங்கண்ணா. இங்கே நில்லுமா, வரேன். மாடி அந்த செப்பலை கழட்டிட்டு இந்த செப்பலை எடுத்து போடுமா. மாடி இப்ப பிரேக் பிடிச்சு பாரு. அண்ணா செம்மையா பிரேக் பிடிக்குது. சரிமா சரிமா. A few minutes later. நோ, வண்டி வேகமா போக மாட்டேதுண்ணா, திருவுனா வேற மாதிரி போகணும். இதோ வரேன் பாருப்பா. தம்பி இப்ப ஓட்டி பாரு, வேற மாதிரி போவோம். தூங்குறாரு, நைஸா எடுக்க வேண்டியதுதான். ஐயோ எடுத்துரு எடுத்துரு. யோ ஆயோ சீக்கிரம் எடுத்துரு. யோ ஆத்தாடி, இப்பதான் தும்மல் இருமல்லாம் வரும். இப்ப வச்சு கரெக்டா எட்ரி எட்ரி. தூங்குறாரு. அடச்சி சிச்சி, நான் பிட்ட அடிக்கல, போங்க சார். தம்பி பாத்துட்டேன், எந்திரி. இப்படி கேவலமா பிட்டு வச்சு புக்கு வச்சு எழுதுறிய, வெக்கமா இல்ல? வாழ்க்கையில படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் முன்னேற முடியும். சார் படிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா மட்டும்தான் நான் என் வாழ்க்கையில சாதிக்க முடியும்னா அப்பேற்பட்ட படிப்பு எனக்கு தேவையில்ல சார். தம்பி வாழ்க்கைக்கு முதல்ல படிப்பு தான் முக்கியம். சார் சச்சின் டெண்டுல்கரே 10வது ஃபெயில் ஆகி தான் அவ்வளோ சாதிச்சிருக்காரு, என்னாட்டியும் முடியும். தம்பி தம்பி என்னோட பர்த்டேக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸா?
யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கமெண்ட் செக்ஷன் சரி விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. லவ் யூ ஆல். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை தொடர்ந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம யூடியூப்பில் பார்த்தோம்னா 4 மில்லியன் அடிச்சிட்டோம். அதேமாரி இன்ஸ்டாகிராம்லேயும் 1 மில்லியன் அடிக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். ஒரு கப்பை வச்சுக்கிட்டு உன்னை பண்ற அலும்பல் இருக்க. டே 5 ஸ்டார்ரா, ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். டே நீங்க 17 வருஷமா டூ நத்திங்ல தான்டா இருந்தீங்க. இதற்கு என்னிடம் பதில் இல்லை. வரட்டா டுர். பைத்தியங்கிட்ட புடிச்சிட்டா. عندي خوش فصله يا اخي تفوز டேய் சுருட்டா, என்ன வித்த காமிச்சிட்டு இருக்க? ஆண்டே சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சுல, ஆமா. அதுல ஆர்சிபி ஜெயிச்சிட்டு. கேளுமா, ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டு உன்னை பண்ற அலும்பல். என்ன அம்மாவை காணோம்? அம்மா நீயுமா? தம்பி அப்பா இருக்கா உனக்கு? அடியே எழுதி வச்சுக்கோடி. சொல்லுங்க. அடுத்த மேட்ச்ல உங்களை அடிச்சு ஓட விடல, நான் உனக்கு புருஷனும் இல்ல, நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல. ஆண்டி அங்கிள் நேக்கா டிவோர்ஸுக்கு அடித்தளம் போடுறாரு. ஏ கிளவிய விரவு விடு. யாருக்கு எடுத்துக்க. எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபாயா? அம்மா துண்டு விறகு தான் இருக்கு, 100 ரூபான்றா? இஷ்டம் இருந்தா வாங்கிலாம் மூட்டு கிளம்பு. உன்கிட்ட மட்டும் தான் விறகு இருக்குன்னு திமிர் ஆடுறியா? இருக்கோ ஒரு நாள் வா. என்னடியே விறகு வாங்கலையா? நான் ஏன் வாங்கணும்? இது ஸ்டவ் அடுப்பு, மண்ணெண்ணில தான் எரியும். உன் விறகுலாம் இனிமே எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்க. இப்ப என்ன கேட்டு புட்டானே, என்னமோ இந்த இலு இழுக்குறா. இருக்கட்டும் இருக்கட்டும். நாடி என்னமோ பொட்டி எடுத்துட்டு போற? கேட்கலவே, இது ஒண்ணும் பொட்டி இல்ல, கரண்ட் அடுப்பு. நாங்க இனிமே கரண்ட்லாம் சமைச்சு சாப்பிட போறோம். ஓ கரண்டா? உனக்கு பொறாம உன் கடையில நாங்க விறகு வாங்குறனே. பொறாம பண்றாங்க, பொறாம. இவ கொடுத்த 100 ரூபாய்க்கு. சிப்ப நாடி ஏதோ விட்டுட்டு போற? இது கேஸ் அடுப்பு. நாங்க இனிமே கேஸ்ல தான் சமைச்சு சாப்பிடுவோம். நீ இன்னும் அந்த விறகுலயே கதை. முன்னாடியோட இழுவர் ரொம்ப வலுவா இருக்க. வருண்டே, எனக்கும் நேரம் வரும். தமிழகத்தில் கேஸ் தட்டுப்பாடு. இனிமே யார் வீட்டுக்கு சிலிண்டர் வராது. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க, சொரிஞ்சுக்கோங்க. அத்தா விறகு 100 ரூபாய்க்கு. இருக்குப்பா, எடுத்துக்கப்பா. சரித்தா. அக்கா இங்க வாக்கா. குடுப்பா குடுப்பா குடுப்பா. அம்மா கிளம்பிட்ட, எனக்கு தான் விறகுன்னு சொல்லல. இல்ல அக்கா. சரி. ஆத்துல போச்சான் தண்ணி, அதை எடுத்து குடிச்சுதான் பண்ணி. மச்சான், நம்ம கிளாஸ்ல எதனா புதுசா கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணிருக்கு? ஆமா மச்சான், 2 பேரு. பேரு ஸ்வேதா சுசுகா. ஸ்வேதா சுசுகா. வாவ், என்னடா மச்சான் கருப்பா அழகா இருக்கா? மச்சான் எனக்கு தான்டா அவ. மச்சான் நான் பேசிக்கிறேன் மச்சான். பேசிக்கிட்டா, நான் லவ் பண்ணிக்கிறேன். டேய் நான் லவ் பண்றேன்னு சொல்றேன்டா. சரி பண்ணி தொலை. ஆனா சுசுகா எனக்கு தான். எவனாச்சும் வந்தீங்க கிழிச்செறிஞ்சிருவேன். சுசுகாவை பாருங்க, பாரு. வாவ், எப்படி இருக்கா பாரு, தாடி கிடி வச்சுட்டு பயங்கரமா இருக்காடா. அவ கண்ண பாரு, அவ மூக்க பாரு, சிரிப்பா பாரு, செதறுதுடா. எனக்கு தான்டா அவ. எப்பனாச்சும் வந்தீங்க வகுந்துருவேன். நீ எப்படி யூனிஃபார்ம் வாங்க போற? நாளைக்கு தாண்டி வாங்க போறேன். நாளைக்கு தான் வாங்க போறியா? நான் இன்னைக்கே வாங்க போறேன். ஐயோ, நல்ல வேலை யாரும் பார்க்க. சீச்சி குசுமுட்டடா அவ. ஐயா, இது லாஸ்ட் எக்ஸாம் பண்ணிக்கு வச்ச கப்பாச்சே. 2 மாசம் ஆயிருக்குமே. என்ன இப்படி வர அடிக்குது? அம்மா பார்க்கத்துல முடி மறைச்சிட வேண்டியதான். ஹாய்டா மச்சான், எப்படி இருக்க? என்னடா அடிபட்டு இருக்கு? அதுவா, கீழே விழுந்துட்டேன்டா. நோட்டு எதுவும் எடுத்துரும் இல்லையா நீ? ஏன்டா நோட்லாம் எடுத்துட்டு வரணும்? இன்னைக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேடா. எப்படி பேரு ஊரு என்ன படிக்க போறீங்க இதான் கேட்க போறாங்க. இதுக்கு எதுக்கு நோட் எடுத்துட்டு வரணும்? நான் தான்டா வெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் கத்துக்கணும்டா. சும்மா
குட் மார்னிங். சிடோன் சிடோன். ஏ தம்பி. சார் மை நேம் இஸ் ராஜ்குமார். சிச்சி உட்காரு. நோட்டரா நீ மச்சான் நோட்டு குடுறா. டேய் நோட்டு டேய். இத்தோட இந்த பாடம் முடிஞ்சுது. நான் நடத்தின பாடம் எல்லாம் நாளைக்கு நீங்க செகண்ட் பீரியட்ல டெஸ்ட் எழுதணும். அது மட்டும் இல்ல, இந்த பாடத்துல உள்ள கொஸ்டின் ஆன்சர் 1 மார்க் எல்லாம் நைட்டு ஹோம் ஒர்க் எழுதி காலையில டேபிள்ல சப்மிட் பண்ணிருக்கணும். இன்னொன்னு இருக்கு, இந்த பாடத்துல உள்ள டயக்ராம் டேபிள்ஸ் எல்லாம் நீங்க அசைன்மெண்ட் எழுதி காலையில டேபிள்ல சப்மிட் பண்ணிருக்கணும். அதுதான் உங்களுக்கு இன்டர்னல் மார்க். அப்படி நீங்க வைக்கல, உங்க இன்டர்னல் மார்க் 0. டேய் மச்சான், நான் டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூல் போறேன். டேய் தம்பி பால் குடிக்கிறீங்களா? அம்மா சொல்லு. என்னப்பா அம்மான்னு சொன்னா பூமர் சாப்பிடுற? சொல்ல முடிஞ்சா சொல்ல மாட்டேனா? அம்மா அம்மா சொல்லு. என்னப்பா அம்மான்னு சொன்னா பாகுபலி காலக்கேன் மாதிரி பேசிட்டு இருக்க? அம்மா அம்மா சொல்லு. மோ இது மாடு கத்துறதுப்பா. அம்மா அம்மா சொல்லு. தம்பி மறுக்கா சொல்லு. என்னங்க? ஐயோ நம்ம புள்ள அம்மா சொல்லிட்டா. ஊருக்குள்ள கேட்டுக்கோ, என் புள்ள அம்மா சொல்லிட்டா. அண்ணே என் புள்ள இம்மா அம்மா சொல்லிட்டா. இம்மானா அம்மா, சூ இம்மானா சும்மா. ஐயா போன உன்கிட்ட போய் சொன்ன பாரு. அம்மா அம்மா என்ன சும்மா அம்மா நொம்மான்னுட்டு குரலா பாரு. சீ